ரீசெண்டான படம். நல்ல ஃபீல் குட் மூவி. ஸோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு திருப்தியான ஒரு படம். அதெல்லாம் ஜாலியா போச்சு. நீங்க மற்றவங்களுக்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி சருக்கு நியூ ஜானர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. போக போக இந்த மாதிரி நிறைய பண்ணால் நல்லா இருக்கும். அவருக்கு எமோஷனல் சீன்லாமும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் எந்த சீன்லுமே டிப் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, பட் இட் இஸ் ஃபைன். இந்த மூவி அந்த மாதிரி தான். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ரொமான்ஸ், இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ் வித் எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி தான். ஹீரோயின் மிர்னாலினி ரவி அவங்களும் விஜய் ஆண்டனி எப்படி அந்த பேர் செட் ஆகுதா, ஒர்க் ஆகுதா, பண்ணிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. லைக் பேர் நல்லா இருக்கு. அவருக்கு சூட் ஆகுற மாதிரியும் இருக்கு. வழக்கமா விஜய் ஆண்டனி தான் உருன்னு இருப்பாரு, ஹீரோயின் உருன்னு இருக்காங்க. பட் அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அவங்க உருன்னு இருக்காங்க. பட் in the end like everything goes with us. காமெடி போர்ஷன்ஸ் யோகி பாபு சாரோடது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இவரோட சேர்த்து. சோ அந்த காம்போ படம் ஸ்லோவா இருக்குமா, அந்த மாதிரி எமோஷனலா இருக்கு? ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், மத்தபடி நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், மத்தபடி நல்லா தான் இருக்கும். படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இன்னொரு அடி பார்க்கலாம்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஒன் டைம் வாட்ச், பட் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். ட்விஸ்ட் அது சொல்லிட்டேன்னா பகுதி சொன்ன மாதிரி ஆயிடும். என்ன கண்டென்ட் சொன்ன மெசேஜ் சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டைகள் பிரச்சனைகள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பா புரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க சேர்ந்துருவீங்க. ஒரு படத்துக்கு அதான் தேவை. எமோஷன், லவ், காதல் எல்லாமே இருக்கு. இதுலயுமே அது எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி கொஞ்சம் டிஃப்ரெண்டா விஜய் ஆண்டனியா நீங்க பார்க்கலாம். ஃபேஸ் செம்மையா சூட் ஆகிருக்கு. எங்கிருந்து பிடிக்கிறீங்களே தெரியல ஹீரோயின்ஸ் எல்லாம். ஆனா பிடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இவங்க இந்த ஹீரோயின் நல்லா இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்க நல்லா சூட் ஆகிறாங்க. பேசிக்கா அவங்க கேரக்டர் வைஸ் நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. லவ்வுமே அவ்வளோ அழகா இருக்கு. அந்த எமோஷன்ஸுமே பயங்கரமா இருக்காங்க. திமிருமே பயங்கரமா இருக்கு. இல்ல லேகெல்லாம் பெருசா எதுவுமே இல்லை. கதைக்குள்ளதான் இருக்கு. தேவையில்லாம பாட்டு வர்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் ஒரு மாதிரி லாஸ்டா வந்து படத்துக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. சாங்ஸுமே நல்லா தான் இருக்கு. நான் பெருசா கேட்கல, பட் ஆனா இதுல ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டெப் கூட நல்லா தான் இருந்துச்சு. இப்படி போடுற ஸ்டெப் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது கூட நல்லா தான் டிஃப்ரெண்ட். அது ஆக்சுவலா நல்ல படங்களை யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ப்ரொமோட் பண்ணாதான் நல்ல படங்கள் வந்து வளரும். எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட அந்த த கோட் ஆஃப் த லைஃப் அது கூட பார்த்தேன். அது கூட நல்ல படம் தான். அதுவுமே யாருமே ப்ரொமோட் பண்ணல. இன்னுமே இந்தியா தமிழ்நாடு லெவலில் யாரும் இன்னும் ப்ரொமோட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நல்ல படங்களை ப்ரொமோட் பண்ணாதான் நமக்கு வந்து தமிழ்ல படங்கள் வரல நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. பட் நல்ல படங்களை ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இங்க இருந்த வர மலையாள மூவியில, இங்க இருந்த வர தெலுங்கு மூவில நீங்க ப்ரொமோட் பண்றீங்க தவிர்த்து இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணா அந்த டைரக்டர் மூஞ்சியை நான் பார்க்கணும். அது தியேட்டர்ல இருந்து வரும்போது அந்த டைரக்டர் மூஞ்சியை பார்க்கணும். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒரு கண்ணீர். அவங்க குடும்பம் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அந்த படத்தோட சக்சஸ் வந்துட்டு அவ்வளவு மூஞ்சியை தெரியுது. இந்த வருஷத்துனால ஒரு பிளாக் பஸ்டர், அடுத்த டாடாக்கு எடுத்து நல்ல ஒரு மூவியா இருக்கும். என்ன பொறுத்தவரை லவ் இது நீங்க நார்மலா பாக்குற மாதிரி விஜய் ஆண்டனி கிடையாதுங்க. இது ஆக்சுவலா டிஃபரெண்டா ஒரு விஜய் ஆண்டனி. நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் மியூசிக் உண்மையிலே புது மியூசிக் நினைக்கிறேன், அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த லவ் போர்ஷன்ஸ்ல அந்த டைலாக் டெலிவரி எப்பவுமே அந்த எமோஷன்ஸ் நல்லா காமிச்சிருக்காங்க. தங்கச்சி அண்ணன் அதெல்லாம் அந்த எமோஷன் யாருக்கும் பிடிக்காது, தங்கச்சி எல்லாம் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். அந்த எமோஷன்ஸுமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. பெருசா லாக் அப்படின்னா எதுவுமே எனக்கு தெரியல. இது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த தங்கச்சி போர்ஷன்ல கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். மற்றபடி வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. அது எனக்கு ஒரு படமா பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி இறச்சா உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டரா தெரியுது. நல்லா பாருங்களேன். கண்டிப்பா படத்தை பத்தி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய கண்டிப்பா பாருங்க. ஒரு ஒன் டைம் வாட்சா இருந்துச்சு படம். ஸோ நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி சார் த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி பாக்குறப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா இருந்தது. அதனால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவினே சொல்லலாம் விஜய் ஆண்டனி சார். ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிஸ் கூட நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டான லவ் ஸ்டோரி யூசுவலா பாக்குறது இல்ல. தமிழ் சினிமால புதுசா இருந்துச்சு பாக்குறது. அவங்க ரோல் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு வந்து நல்லா இருந்துச்சு. காமெடி ஜோக்ஸ் தான். விடிவி கணேஷும் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான், பட் அவங்க வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்தது. நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து நல்லா தான் சூப்பரா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதோட நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு அடியாம போதா ஒரு அளவுக்கு எங்கேஜிங்காக ஃபுல் மூவியும் ஒரு 3 hours 2.5 hours போனதே தெரியல. ஓரளவுக்கு எங்கேஜிங்காக தான் ஸ்டோரி. ப்ளஸ் வந்து மியூசிக்கும் அதுக்கப்புறம் ஸ்டோரியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து ஸ்டோரி
கன்வே பண்ணிட்டாங்க ஆடியன்ஸ்க்கு. அதனால அது ஒரு ப்ளஸ் சொல்லலாம். அது ஸ்டார்டிங்ல சும்மா கொஞ்சம் தான் வந்தது, அவ்வளோதான். 10க்கு 9.5 தரலாம். ரோமியோ படம் போயிட்டு வர விஜய் ஆண்டனி ஹீரோ வேற லெவல்ல சீரியஸா செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு. படம் வேற லெவல்ல இருக்கு. இது வந்து ஒரு கிளியர் லவ் ஸ்டோரி. விஜய் ஆண்டனிக்கும் அவங்க அந்த ஹீரோயினுக்கும் இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து கல்யாணத்துல விருப்பம் இருக்காது. அவங்க ஒரு கனவோட இருப்பாங்க. அந்த கனவை வந்து கல்யாணம் ஆகி ஒரு நிறைவேற்றுவார். ஸோ அதுதான் வந்து கதை. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாங்க. சீரியஸா ஃபேமிலியில வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி படம் நாங்க போனோம் அப்படின்னா கன்ஃபார்மா இந்த படத்துக்கு வரலாம். அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப தேவையான படம், ஒரு கிளியர் லவ் ஸ்டோரி. பட் வந்து சில படம்லாம் குழந்தைங்க பார்க்க முடியாது, அப்படிலாம் சில படங்க இருக்கும். இது அப்படிலாம் கிடையாது. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். அந்த படத்தோட கண்டென்ட்காக கதைக்காகவே வந்து பார்க்கலாங்க. எப்படிங்க ஒருத்தவங்க அன்கண்டிஷனலா அப்படி லவ் அவங்க வெறுப்பாங்க, கம்ப்ளீட்டா இவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி இவர் இன்சல்ட் பண்ண எல்லாமே பண்ணுவாங்க. பட் அவர் இன்னமும் அவர் லவ் கொடுத்துட்டே இருப்பாரு. சோ அந்த கதைக்காகவே அவங்க வந்து பார்க்கலாம் சீரியஸா. மியூசிக்லாம் சீரியஸா சொல்லலாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங், அழ வச்சிருச்சுங்க. ரொம்ப அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல எல்லாம் நாளா செம்மையா அழுதேன். அந்த அழ வைக்கிற அந்த ஃபீல் கொடுக்கறதே வந்து மியூசிக்கோட ஒரு பெரிய பிளஸ். சூப்பரா இது பண்ணிருந்தாங்க. சீரியஸா போர் அடிக்கவே இல்லை. அவங்க 2.5 மணி நேரம் கதையா தான் கொண்டு போனாங்களே தவிர அது போர் அடிக்கிற மாதிரி ஒண்ணு கூட பண்ணவே இல்லை. ஸோ சீரியஸா போர்லாம் லேக்லாம் எங்கேயுமே கிடையாது. ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட், எமோஷனல். யோகி பாபு காமெடி எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. காமெடினாலே யோகி பாபு சார் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. டைமிங் எல்லாமே டைமிங். விஜய் ஆண்டனிக்கு வச்சு காமெடி இவ்வளவு அழகா பண்ண முடியும்ன்றது சூப்பரா எடுத்திருக்காங்க. சோ இவங்க வந்துட்டு இவங்களோட ஸ்கூல் சீனியர் விநாயகன், அவங்க தான் டைரக்டர். சோ சூப்பரான மூவி. ஃபர்ஸ்ட் மூவி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. வேற லெவலா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அந்த 2.5 hours நீங்க கொஞ்சம் கூட ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. பர்த் லைசன்ஸ் பாருங்க. மியூசிக் பரத்தோட மியூசிக் வேற லெவலா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாமே புதுசா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நீங்க உள்ள நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது, நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு காட்ட முடியாது. பட் செம்ம ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்டுக்காக சொல்லல, பட் ஆக்சுவலா நீங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி படம்? ஃபேமிலி மூவி தான். லவ் இருக்கு, சிஸ்டரோட அந்த பாண்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க. புதுசு விஜய் ஆண்டனி புதுசா நீங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பார்த்தாதான் இதெல்லாம் நல்லா இருக்கும். சொன்னேன் இப்ப நான் சொல்லிட்டேன்னா அதோட சஸ்பென்ஸ் போயிடும்ல. நீங்க பாருங்க, ரொம்ப டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க விஜய் ஆண்டனி. நல்லா காமெடி யோகி பாபு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களோட காம்போ நல்லா செட் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனி அண்ட் அவங்களோட எல்லாரும் கிளைமேக்ஸ்ல கூட பிச்சைக்காரன் 2ல தங்கச்சி சென்டிமெண்ட். பட் கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ், அவங்க எடுக்கிற ஸ்டோரியும் சரி, ரியல் சினிமாவில் நம்ம பார்க்குறப்பவும் சரி, கலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது படம். விஜய் ஆண்டனி சார்கிட்ட இப்படி ஒரு கல்யாணம் ஆன ஒரு வீட்டுக்காரன் சாக்ரிஃபைஸ் பண்ணி நடிக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸு புதுசாக இருந்தது. சினிமாவை உள்ளார்ந்து லவ் பண்ணுற ஒருத்தரால் மட்டும்தான் இந்த மாதிரி கதைகள்லாம் சூஸ் பண்ணி மக்களோட பல்ஸ் தெரிஞ்சவங்க தான் இப்படி பண்ண முடியுன்றது விஜய் ஆண்டனி தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல நடிகர்ன்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அந்த ஆன் ஸ்கிரீன் பேர் ஒட்டலை, அவங்க எடுக்கிற கதையிலையும் ஒட்டலை. பட் கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் டைலாக் டெலிவரியும் எமோஷனல் ஆக்டிங் வைஸில் 2 பேருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகி நம்ம கண்ணில் தண்ணி வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய படம், ஆனால் பழைய கதை. புதுசுன்னு ஒண்ணுமே கிடையாதுண்ணா. இங்க நடக்கிறது எல்லாமே, நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட விதி, அது மாதிரிதான் நடக்கும். அந்த மாதிரி கதையில ஏற்கனவே எடுக்கப்பட்ட கதை தான் எல்லாமே புதுசா வரும். அதான் சொன்னேன், மௌன ராகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அதை அட்லி திருடி ராஜா ராணின்னு ஒன்று எடுத்தாரு, அதுல கொஞ்சம் இருக்கும்ல, அது எடுத்திருந்தாங்க. பிச்சைக்காரன் 2ல தங்கச்சி சென்டிமெண்ட், ஒருவேளை அந்த சென்டிமெண்ட் இல்லைன்னா படம் லாக் ஆயிருக்கும்னு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அதை போட்டு எமோஷனல தூக்கி கதையை சூப்பரா கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸ்ல 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் அருமையா கொடுத்ததுனால
படம் வெளியே வரப்ப சந்தோஷமா வர மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிற கதை மாதிரி தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகும். இதுவும் அதாவது என்ன சொல்றேன், நீரோட மாதிரி ஸ்பீடா அடிச்சுட்டு தான் போவோம். பட் இவரோட கெரியர்ல இந்த படமும் ஒரு நல்ல படம்னு சொல்லிக்கலாம். 5 கொடுக்கணும். என்னன்னா எல்லாம் ஒரு இட்லிக்கு சாம்பார் சட்னி அந்த மாதிரி தனித்தனியா இருந்தா தான் நம்ம எது பிடிக்குதோ நம்ம அதை தொட்டு சாப்பிடலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லா விதமான குழம்பையும் ஒரே குண்டான்ல ஊத்தி கிண்டி ஒரு குருமா கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு அந்த குருமாவும். சின்ன சின்ன லாக் தான். படமா போகும்போது எதுவுமே தெரியல. அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி போன படங்களுக்கு இந்த படங்கள் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. எப்படின்னா போன படங்கள் கத்தி வெட்டு குத்து இப்படின்னே போவோம். அதனால ஏதோ படம் பண்ணதையா பண்ணியிருந்தாரு. இந்த படம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம், ஏன்னா போர் அடிக்காம போகுது, அவ்வளவுதான். இல்ல சரக்கு அடிக்கிறது இது பெண்களை நம்ம சாமியா கும்பிட வேண்டிய காலங்கள் இது. ஏன்னா பெண்களை வந்து அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். படத்துக்காக இந்த விஷயங்களை வச்சிருக்காங்க. அது படத்துக்காக ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, லைவ்ல நடந்தா மட்டும்தான் பிரச்சனை. இந்த மாதிரி படத்துக்காக தான் வச்சிருக்காங்க, அது தப்பு இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு, படம் எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நைஸ் மூவி, பார்க்கலாம். மூவி மியூசிக் அண்ட் எடிட் எல்லாமே சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் ஆல்சோ பக்காவா பண்ணியிருந்தாரு. அவரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எப்பவும் நடிக்கிறத விட இந்த மூவில அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. சாரி, கதை லைக் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஒர்த்து தான். அருமையான படமா, நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். டைரக்டருக்காக படம் 100% ஒர்த்து படம். படம் பயங்கரமான ஒர்த்து. படம் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. லவ் மூவி சூப்பரா எடுத்துருக்காங்க. லவ் மூவி சென்டிமெண்ட்லாம் பக்காவா எடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. நல்ல படம். சார் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பரா நல்லா பண்ணியிருந்தார் சார். என்டர்டைன்மெண்ட் ஹீரோவா ஆயிட்டாரு விஜய் ஆண்டனி. பெஸ்ட் பிரில்லியன்ட் மூவி டைரக்டர். தேங்க்ஸ். நல்லா தான் இருந்துச்சு.